அட கடவுளே, அந்த குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா வரணும்? பயங்கர ஆயுதத்தால் தாக்கிய கணவன். கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்கம்பட்டியை சேர்ந்தவர் கவியரசு. இவங்களுக்கும் ஜெயமோகனா அப்படின்றவங்களுக்கும் கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. 2 குழந்தைகளும் இருக்காங்க. இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இதுல விரக்தி அடைந்த ஜெயமோகனா தன்னுடைய 2 குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு தம்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கவியரசு அவங்களுடைய தம்பி ஜெயபாண்டி வச்சிருக்கிற வெங்காய மண்டி பக்கத்துல வந்து தகராறுல ஈடுபட்டிருக்காரு. அப்போ மறைச்சு வச்சிருந்த பயங்கர ஆயுதத்தை வச்சு ஜெயமோகனாவை தாக்கி இருக்காரு. இத தடுக்க வந்து அவங்களுடைய தம்பி ஒய்ஃபையும் தாக்கி இருக்காரு. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே ஜெயமோகனா பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. கவியரச போலீசார் கைது பண்ணிருக்காங்க. இத பத்தி முறையான விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.